அது எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, பொதுவாக அந்த சோப்பு இருக்கு இல்லையா, சோப்புலாம் தயாரிக்கிறதுக்கு இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்துறோம். ரெண்டுத்துலையுமே சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கப்படும். தம்முன்னு வரைக்கும் சரியா. இப்போ இதில் வேறு ஒரு கிளாஸ்லேயும் வேறு பொருள் கலக்க போகிறோம் இப்போ. சரியா. இந்த ஃபஸ்ட்டு சின்ன கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்ற ஒரு கெமிக்கல். இது நம்ம முன்னாடி பயன்படுத்தியிருக்கோம். டக்குன்னு கலர் மாறும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஜீனி இருக்கு இல்லையா, டீ காஃபிக்கெலாம் போட்டு குடிப்போம்ல ஜீனி, அதனுடைய அறிவியல் பெயர் தெரியுமா? சுக்ரோஸ். வெரி குட். இதில் வந்து தண்ணி, சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இருக்கு. இதில் தண்ணி, சோடியம் ஹைட்ராக்சைடு, சுக்ரோஸ். சரியா. இப்போ நான் இதை வந்து அதில் ஊற்றுறேன். ரெண்டுத்தையும் நம்ம கலர் போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. சரியா. இதில் கலர் மாறும். என்னென்ன கலர் மாறுதுன்னு பாருங்க. தெரியுதா எல்லாருக்கும்? இதை ரெண்டு பாருங்க விட்டுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கும். வெயிட் பண்ணுங்க. ஊற்றுங்க. டபக்கு அப்படிதான். எல்லாத்தையும் ஊற்றிக்கிறா. எல்லாத்தையுமே ஊற்றி கை ரொம்ப வலிக்குதுன்னா கீழே வச்சுருக்கடா. இதை பார்க்க வச்சுடா, கீழே வச்சு. சரி, ஓகே. சகப்பு, ப்ரௌனு, ஆரஞ்சு, ரோஸ். ஓகே. அதை பற்றிலாம் படிச்சிருக்கீங்களா? என்ன அப்படின்னா, நீங்கள் புக்கை பார்த்தாலும் கஷ்டம் நான் சொல்லுவேன். சரியா. ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னா என்னன்னா, ஆக்சிஜனை எடுத்துக்கணும், எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். சரியா. ஆக்சிஜன் ஏற்றம்னா என்ன? ஆக்சிஜனை எடுத்துக்கணும், எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். இது எங்க நடக்கும் அப்படின்னா, நம்ம சில காய்கறிகள்லாம் கட் பண்ணி அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல கலர் மாறிடுமா? எந்த காய்கறி கலர்? ஆப்பிள் மாறும், உருளைக்கிழங்கு மாறும். இதெல்லாம் ஏன் மாறுது கலர்? மற்ற காய்கறிகள்லாம் மாற மாட்டேங்குது. ஃப்ரூட்லையும் அந்த காய்கறிலையும் இருக்கிற அமிலம் இருக்கும் இல்லையா, அந்த அமிலம் வந்து காற்று கூட வினை புரியும். சரியா. காற்று கூட வினை புரியறதுனால தான் வந்து டகார்னு வந்து நம்மளுக்கு கலர் மாறும். அந்த பழுப்பு நிறமா நம்மளுக்கு மாறுமா? அந்த பழுப்பு நிறத்துக்கு பேர் வந்து என்சைம் பழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. இதுக்கு பேர் தான் என்னன்னா ஆக்சிஜன் ஏற்றம். காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை அது எடுத்துக்கிட்டு கலர் மாறும். ஏன்னா அப்படி ரிவர்ஸ் ப்ராசஸ். எலக்ட்ரானை எடுத்துக்கிடும், ஆக்சிஜனை வெளியே விடுவோம். சரியா. இது எங்க நடக்கும் அப்படின்னா, நம்ம மின்னார் பகுத்தல்னு ஒரு முறை படிச்சிருக்கோம். படிச்சிருக்கீங்களா? கிளாஸ்ல வந்து சுக்ரோஸும், இந்த சின்ன கிளாஸ்ல வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் நம்ம கலந்தோம் இல்லையா. இது ரெண்டும் தான் நம்மளுக்கு கலர் மாறுறதுக்கு காரணமாகும். எப்படி அப்படின்னா, இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து ஆக்சிஜன் ஏற்றம் பண்ணும். ஆக்சிஜன் ஏற்றம்னா ஆக்சிஜன் எடுத்துக்கிடும், எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். அந்த விஷயத்தை வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பண்ணும். இந்த நம்ம ஒரு சின்ன பொடி போட்டோமா, கலர் மாறிச்சா, அதுதான். இந்த சுக்ரோஸ் வந்து என்ன செய்யும்னா ஆக்சிஜன் ஒடுக்கம் பண்ணும். ஆக்சிஜன் ஒடுக்கம் ரிலீஸ் பண்றது. இப்போ நம்மளுக்கு தனித்தனியா நடந்ததுன்னா நம்மளுக்கு ரியாக்ஷனும் வினையும் வந்து